ஓம் சாந்தி. 10/8/2024 காலை முரளி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களது அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகின்றன. வயிறு நிரம்பி விடுகின்றது. பாபா உங்களை திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். கேள்வி: இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பக்தி செய்வது இல்லை. ஆனாலும் அவசியம் பக்தர்களாக உள்ளீர்கள். எப்படி? பதில்: எதுவரை தேக அபிமானம் உள்ளதோ அதுவரை பக்தர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஞானி ஆவதற்காக படித்து கொண்டு இருக்கின்றீர்கள். எப்பொழுது பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கர்மாதீத்த நிலையை அடைகின்றீர்களோ அப்பொழுது சம்பூர்ண முழுமையான ஞானி என்று சொல்லலாம். பிறகு படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஓம் சாந்தி. பக்தர் மற்றும் பகவான் இரண்டு பொருட்கள் உள்ளன அல்லவா? பக்தர்கள் பகவானை நினைவு செய்கின்றார்கள். குழந்தைகள் மற்றும் தந்தை. நாமெல்லாம் இறைவனுக்கு குழந்தைகள். நாம பக்தர்களாக இருந்து பகவானை நினைவு செய்யறதில்ல. ஆனா ஆத்மா அப்படின்ற குழந்தை தந்தையாகிய சிவ பரமாத்மாவை நினைவு செய்கின்றது. பக்தர்கள் அநேகம் பேர் இருக்கின்றார்கள். பகவான் ஒருவர்தான். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக சகஜமான விஷயமாக இருக்கின்றது. ஆத்மாக்கள் சரீரத்தின் மூலமாக பக்தி செய்கின்றனர். ஏன் செய்கின்றனர்? பகவானாகிய சிவ தந்தையை சந்திப்பதற்காக, பரமாத்மாவை சந்திப்பதற்காக பக்தர்கள் பக்தி செய்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது நாடகத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள். எப்பொழுது முழு ஞானி ஆகின்றீர்களோ அப்பொழுது இங்கு இருக்க மாட்டீர்கள். இறைவன் ஞானத்தின் கடலாக விளங்குகின்றார். நம்ம குட்டி சிட்டுக்குருவி கடலை எப்போ முழுங்கிடுதோ அதுக்கப்புறமா நம்ம இந்த உடம்புல இருக்க மாட்டோம். கடலை காலி பண்ணிட்டோம்ல, அப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். பள்ளியில படிக்கின்றார்கள். அப்புறம் எக்ஸாம் நடக்குது. பரீட்சையில தேர்ச்சி அடைந்த பிறகு அடுத்த வகுப்பிற்கு செல்கின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு பகவான் பாடம் கற்பிக்கின்றார். ஞானிக்கு கல்வியின் அவசியம் இல்லை. எல்லாம் கற்று தேர்ந்ததுக்கு அப்புறம் ஞானி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்வியின் அவசியம் இல்லை. அதான் கடலை குடிச்சிடுறோமே, அப்புறமா ஞானம் தேவைப்படாத. பக்தர்களுக்கு பகவான் கற்பித்து கொண்டு இருக்கின்றார்.
உங்களுக்கு தெரியும், நாம் ஆத்மாக்கள் பக்தி செய்து கொண்டு இருந்தோம். இப்பொழுது பக்தியிலிருந்து விடுபட்டு ஞானத்திற்கு எப்படி செல்வது, இதை சிவ தந்தை கற்றுக் கொடுக்கின்றார் அல்லவா? இதையும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அந்த பக்தர்கள் பகவானையே யார் என்று தெரிந்து கொள்வது இல்லை. எங்களுக்கு தெரியாது தெரியாது அப்படிதான் ரிஷி முனிவர்களே சொல்லிட்டாங்க. யார் முதல் நம்பர் பக்தர்களோ அவரிடமே தந்தை கேட்கின்றார், நீங்கள் எந்த பகவானுடைய பக்தர்களாக இருக்கின்றீர்கள், எந்த பகவானுடைய பக்தர்களாக இருந்தீர்கள், அது உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் பகவானும் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். இங்கோ அநேக பகவான்கள் இருக்கின்றார்கள். தன்னை பகவான் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். இதற்குதான் அக்ஞானம், அறியாமை என்று சொல்லப்படுகின்றது. பக்தியில கும்மிருட்டாக உள்ளது. அதுதான் பக்தி மார்க்கம் என்று பக்தர்கள் பாடுகின்றார்கள். ஞான மையை சத்துகுரு வழங்குகின்றார். இந்த மையில நமக்கு எதிர்காலம் தெரிகின்றது. அந்த காலத்துல எல்லாம் யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்க குழந்தைங்கன்னா மை போட்டு பார்ப்பாங்க வெத்தலையில. அந்த மயில இந்த குழந்தை எங்க போகுது அப்படின்றது தெரியுமா? அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா இந்த ஞான மயில நம்மளுடைய எதிர்காலம் நமக்கு தெரியுது. நம்ம வருங்கால தேவதைகள், நம்மளோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே ஞான மை மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அக்ஞான இருள் நீங்கிவிட்டது என்று ஞான மையை குருமார்கள், சாதாரண மனித குருமார்கள் கொடுக்க முடியாத, இது இறைவனை சத்துகுருவாக, ஜெகத் குருவாக இருந்து நமக்கு அருளக்கூடிய ஞானமாகும். மனித குருக்கள் அநேகம் பேர் இருக்கின்றார்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். பக்தியில என்னவெல்லாம் செய்தோம், யாரையெல்லாம் நினைவு செய்தோம், யாரையெல்லாம் பூஜித்தோம் என்று அந்த பக்தியினுடைய இருள் இப்பொழுது உங்களிடமிருந்து நீங்கிவிட்டது. ஏனெனில் தந்தையை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டீர்கள். தந்தையும் தன்னுடைய அறிமுகத்தை அளிக்கின்றார். மிக இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள் ஆவீர்கள். இந்த சரீரத்துடன் நடிப்பை நடித்து கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுடையது எல்லையற்ற ஞானமாகும். எல்லையற்ற நடிப்பை நடித்து கொண்டே இருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி இப்பொழுது எல்லையற்ற நிலைக்கு சென்று விட்டீர்கள். இந்த உலகமும் அதிகரித்து அதிகரித்து எவ்வளவு எல்லையற்றதாக சென்று விட்டது. பிறகு அவசியம் எல்லைக்குட்பட்டதில் வந்துவிடும். எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லையற்றதற்கும், எல்லையற்ற நிலையிலிருந்து எல்லைக்குட்பட்ட நிலைக்கும் எப்படி வருகின்றோம் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிகின்றது. ஆத்மா
மிக சிறிய நட்சத்திரம் போன்றது. இவ்வளவு தெரிந்துள்ளது இருந்தும் எவ்வளவு பெரிய களங்கம் செய்கின்றனர். அவர்களும் என்ன செய்ய முடியும்? ஏனெனில் அதாவது ஆத்மா மிக சிறிய நட்சத்திரம் போல உள்ளது. ஆனா பரமாத்மாவும் அதே சைஸ் தான். ஆனா நாம பூஜை செய்யறதுக்காக லிங்கம் செய்யறோம். லிங்கம் பல சைஸ்ல செய்யறோம். குட்டி லிங்கத்துல இருந்து பெரிய ரூஃப் சைஸ் வரைக்கும் கூட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் லிங்கம் ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கும். அதை விட பெருசு கங்கை கொண்ட சோழபுரம். அது ரூஃப் சைஸ்ல லிங்கம் செஞ்சு வழிபாடு பண்றோம். ஏன் அவ்வளவு பெருசு பண்றோம்னா கடவுள் ரொம்ப பெரியவர்ல, அதனால பெரிய லிங்கமா செஞ்சு பூஜா பண்றோம். மினிமம் ஒரு ரெடி ஐட்டாவது வச்சு நம்ம லிங்கம் செய்யறோம். ஏன்னா அவருதான் புள்ளியா இருக்காரே. புள்ளிய நம்மளால பூஜா பண்ண முடியாத. அதனாலதான் இந்த ஜோதிர் லிங்கம் முதல்ல வைரத்திலேயே நம்ம லிங்கம் செஞ்சோம். அதுக்கப்புறம் காலப்போக்குல நாளடைவில் தங்க லிங்கம், வைரலிங்கம், பஞ்சலோக லிங்கம் அதெல்லாம் மாறி கடைசியில கருங்கல்லில் லிங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே துவாபரயுகத்துல தான் நடந்தது. அதுக்கப்புறம் கலியுகத்துல எல்லாம் கருங்கல்ல தான் லிங்கம் இருக்கும். ஆனா முதல்ல கட்டின லிங்கம் சோம்நாத்ல வைரலிங்கம். வைரம் நைட்ல கூட ஒளி பிரகாசமா இருக்கும். தூரமா இருந்து பார்த்தா கூட அந்த ஒளியா தெரியும். அதுக்காக தான் நம்ம இறைவன் ஒளியானவர் அப்படின்றதுக்காக லிங்கம் வச்சு வழிபாடு பண்ணோம். ஏன் அவ்வளவு பெரிய சைஸ் லிங்கம் பண்ணோம் அப்படின்னா, ஒரு புள்ளிக்கு மேல ஒரு மல்லிகைப்பூ கூட வைக்க முடியாத அவர் அவ்வளவு குட்டியா இருக்கிறார, புள்ளியா இருக்கிறார. நம்மளோட அன்பு செலுத்தணும். நம்ம மனச பால் மாதிரி மாத்தி இருக்காரு. அதனால பால் அபிஷேகம் பண்ணணும். மனதை குளிர வச்சு இருக்கிறாரு ஞானத்தினால. அதனால தண்ணியில அபிஷேகம் பண்றோம். இளநீர்ல பல பொருட்களால, பஞ்சாமிரதத்தினால, தேனால அபிஷேகம் பண்றோம். எதுக்காகனா அவர் அதெல்லாம் நம்ம மனசை அப்படி மாத்தி இருக்காரு. அதனால இறைவன் அபிஷேக பிரியர்னு சொல்லிட்டு எல்லா அபிஷேகமும் நாம தான் ஆரம்பிச்சது, பண்ணது, பக்தியை ஆரம்பிச்சது, எப்படிலாம் பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே நாம தான், பிகேஸ் தான். ஆனா ஒரிஜினலா சிவன் ஒளியா இருக்கிறார. அந்த ஒளி புள்ளிக்கு அபிஷேகமும் பண்ண முடியாது. ஒரு பூ மாலை என்ன பூ கூட வைக்க முடியாது. அதனாலதான் நாம என்ன பண்றோம், லிங்கம் வச்சிருக்கோம். இரு புருவ மத்தியில ஒளிர்விடும் நட்சத்திரம் அப்படின்னு ஆத்மாவை சொல்கின்றோம். பரமாத்மாவும் அதே சைஸ் தான். இப்ப பரமாத்மா அப்படின்ற அந்த குட்டி நட்சத்திரத்தை, மிக சிறிய ஒளி பிரகாசமான அந்த நட்சத்திரத்தை பூஜை எப்படி செய்வது? பகவானை பற்றி யாருக்குமே தெரியவில்லை. ஆத்மாவை பற்றி தெரிகின்றது. சிலர் சொல்றாங்க ஆத்மா ஆக்யா சக்கரத்துல இரு புருவங்களின் மத்தியில நெற்றியில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆத்மாவோட அனாட்டமி எல்லாமே கடவுள் நம்மளுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாக்குள்ள என்ன இருக்கு, ஆத்மால எவ்வளவு 84 பர்த் ரெக்கார்டிங் இருக்கு. இதெல்லாம் சிவாவை சொல்லிதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஆத்மா இந்த உடல் அப்படிங்கிற வேஷம் போட்டு 84 வேஷம் போட்டு நடிக்குது. ஒவ்வொரு வேஷத்திலையும் ஆணா பிறக்கணுமா, பெண்ணா பிறக்கணுமா,
எந்த மதத்துல பிறக்கணும், எந்த காஸ்ட்ல பிறக்கணும், எந்த லாங்குவேஜ்ல பேசணும், எல்லாமே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. ஆத்மா ஒரு சரீரத்தை தாரணை செய்து நடிக்கின்றது. வேஷம் மாறும் பொழுது தேசம் மாறும், காலம் மாறும், பெயர் மாறும், உருவம் மாறும், ஆண் பெண் குலம் எல்லாமே மாறும், லாங்குவேஜ் கூட மாறும், ரோல் மாறும். அதனுடைய நடிப்பை வேற வேற வேஷத்துல ஆத்மா நடித்து கொண்டு இருக்கின்றது. ஆத்மா தான் சரீரம் எடுத்து நடிப்பை நடிக்கின்றோம் என்பது ஆத்மாக்கு தெரியாது. இந்த உடலே நான் தான் அப்படின்னு ஆத்மா நினைக்குது. அதனால பாடி கான்சியஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா பாபா சொல்றாரு, சோல் கான்சியஸ்ல வாங்க. ஏன்னா நீங்க ஆத்மா ஒரிஜினலா, இந்த உடல் என்பது நீங்கள் எடுத்துள்ள வேஷம் அப்படின்னு சொல்றாரு. முதலில் நீங்கள் தான் சிவ பூஜை செய்தீர்கள். பக்தி ஆரம்பிச்சதே நீங்க தான். அப்ப எவ்வளவு பெரிய பெரிய லிங்கம்லாம் செஞ்சீங்க. ராவணனை கூட அனுதினமும் பெரிய உருவமாக செய்கின்றனர். அதாவது தசரால ராவணனை எரிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் தசரால அந்த ராவணனை விட இன்னும் ஒரு அடி ஹைட்டா பண்ணி அதுக்கப்புறம் அந்த ராவணனோட கொடும்பாவி எரிப்பு என்பது நடக்கின்றது. சிறிய ராவணனாக செய்வதில்லை, நல்ல பெரிய பெரிய ராவணனா தான் செஞ்சு எரிக்கிறாங்க. மனிதர்கள் கூட சிறியதாக பிறகு பெரியதாக ஆகின்றனர். குழந்தை பருவத்துல குழந்தையாதான் இருப்பாங்க. அப்புறம் இளமை பருவம் வரும்பொழுது வளர்றாங்கள, குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களா ஆகுறாங்க. ராவணனை ஒரு பொழுதும் குட்டி ராவணன் எல்லாம் காமிச்சதே இல்லை, பார்த்திருக்கீங்களா? சிறிய ராவணன்லாம் இல்லை, எல்லாமே பெரிய ராவணன் தான். அவன் ஆக்சுவலா ராவணன் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆவது கிடையாது. ராவணன் அப்படின்றதே முதல்ல ஒரு விகாரங்கள் தானே, 5 விகாரங்களை குறிக்கின்றது. அவன் எந்த ஒரு ஸ்தூலமான பொருளும் அல்ல ராவணன் என்பவன். ராவணனை 5 விகாரங்களோடு ஒப்பிட்டு கூறப்படுகின்றது. தனியா ஒரு மனிதன் கிடையாது ராவணன். 5 விகாரங்களை தான் ராவணன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல ஆண் பெண் இரு பாலாருக்கும் காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 விகாரங்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே இந்த முழு உலகத்திலும் 5 விகாரங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. ஏனெனில் தமோ பிரதானமாகி கொண்டே உள்ளனர். உலகமே 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குற்றங்களை விட இப்ப அதிகமா நடக்குது. அதை விட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை விட கம்மியா நடந்தது. போன ஜென்ரேஷன்ல இருந்தவங்க கொஞ்சம் நல்லவங்களா இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அதை விட நல்லவங்களா இருந்தாங்க. ஆனா இப்ப வர ஜென்ரேஷனு குழந்தையே கிரிமினலா இருக்குது. எல்லாமே காலம் மாற மாற அந்த ராவணன் கூட ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு. அபிமானம் முன்னாடி போன ஜென்ரேஷன்ல தேக அபிமானம் இவ்வளோ கிடையாது. இப்ப குழந்தைக்கே தேக அபிமானம் இருக்கு. ஒருவரை பூஜை செய்தோம், பிறகு இன்னொருவரை பூஜை செய்தோம். இப்படி பூஜைகள் கூட பல உருவ வழிபாடு, அருவ வழிபாடு என்று நிறைய பூஜை செய்யறோம். ஆத்மா தமோ பிரதானமாக
கீழான நிலையை அடைகின்றது. பூஜை செய்தாக்க மேலான நிலை தானே அடையணும். கீழான நிலையை ஆத்மா அடைகின்றது. புத்தியில சதோ பிரதானம், அதாவது மேலான நிலை நாம் எப்பொழுது ஆகின்றோம், பிறகு எப்பொழுது கீழான நிலை தமோ பிரதானமாக எப்பொழுது ஆகின்றோம் என்னும் இந்த விஷயங்களை அறிந்த மனிதர்கள் உலகத்துல எவருமே இல்லை. ஞானத்துல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. தந்தை மிகவும் சகஜமான ஞானத்தை சொல்கின்றார், சகஜமான ஞானத்தை கற்பிக்கின்றார். இருப்பினும் முழு படிப்பின் சாரமாக இது அமைகின்றது. நாம் ஆத்மா தந்தையின் குழந்தைகள் ஆவோம். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய நாம் சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஏன்னா நாம இறைவனின் குழந்தைகள் ஆவோம். இந்த பாடலும் உள்ளது. கோடியில ஒரு சிலர் தான் இறைவன் இந்த பூமியில வரும் பொழுது அவரை புரிந்து கொள்வார்கள். அதிலும் ஒரு சிலர் தான் வெளிப்படுவார்கள். கோடியில ஒரு சிலரே சரியான விதத்துல, அதாவது இறைவன் யார், பெயர், ரூபம், காலம், தேசம், குணங்கள், கர்த்தவியம், இறைவனோட தொழில் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கிறவங்க அவரோட பெயர், ரூபம், தேசம், காலம், குணம், கர்த்தவியம். ஒரு சிலருக்கு தான் தெரியும். கோடியில ஒரு சிலருக்கு தான் இந்த விஷயம் தெரியும். அவரை நினைக்கிறவங்க அதுல ஒரு சிலர் தான். தந்தையை சொல்வார்கள். தந்தை எப்பொழுதாவது அப்படி இருக்கின்றாரா என்ன? அவரவர் தந்தையை அனைவரும் தெரிந்துள்ளார்கள். இந்த தந்தையை ஏன் மறந்து விட்டனர்? உடலின் தந்தை எல்லாருக்கும் தெரியுது. உயிரின் தந்தையை ஏன் மறந்துட்டோம்? சொல்றோம் இல்லையா, பிள்ளைக்கு தந்தை ஒருவன். நம் எல்லோரின் தந்தை இறைவன். நம்ம எல்லா ஆத்மாக்களின் தந்தை இறைவன். அந்த இறைவனை ஏன் நம்ம மறந்துட்டோம்? இதன் பெயரே ஒளிந்து பிடித்து விளையாடும் ஒரு விளையாட்டு. புல் புலையாவுடைய கேள் அப்படின்னா மறக்கிறத நினைக்கிறத. உடலின் தந்தை எல்லைக்குட்பட்ட தந்தை ஆவார். மற்றொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆத்மாவின் தந்தை ஆவார். இரண்டு தந்தையிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்கின்றது. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து சிறிது ஆஸ்தி கிடைக்கின்றது. நாளுக்கு நாள் முழுவதும் சிறியதாக ஆகிவிடுகின்றது. ஆஸ்தி கூட நாளாக குறைஞ்சு பேட்டரி கூட ஃபுல் சார்ஜ் பேட்டரி பண்ணா கூட நாள் ஆக என்ன ஆயிடுது, டிஸ்சார்ஜ் ஆகுதுல்ல, லோ பேட்டரி காட்டுது தானே. அப்படிதான் நம்ம ஆத்மா கூட. ஆத்மா அப்படின்ற பேட்டரி நாள் ஆக டிஸ்சார்ஜ் ஆகுது. நாளுக்கு நாள் ஆத்மாவுடைய சக்தி குறைகின்றது. எதுவுமே இல்லாதது போல லோ பேட்டரி. எதுவரை எல்லையற்ற தந்தை வரவில்லையோ அதுவரை பேட்டரி சார்ஜ் ஆகிறதே இல்லை. வயிறு நிரம்புறதே இல்லை. எப்போ நிரம்பும்? சார்ஜ் ஆனா தானே. எப்போ வயிறு காலி ஆகுதோ அப்ப தந்தை வயிற்றை நிரப்புகின்றார். அதாவது ஆத்மா என்னும் பேட்டரி எப்ப டிஸ்சார்ஜ் ஆகுதோ, லோ பேட்டரியில வருதோ, அப்ப சிவபாபா வந்துடுறாரு. டோட்டலா சுவிட்ச் ஆஃப் ஆகல, லோ பேட்டரியில இருக்கு. அப்ப பாபா கிடைச்சிட்டாரு. இப்ப நம்ம கடவுளை நினைக்கிறோம். ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்ய செய்ய ஆத்மாவுடைய பேட்டரி சார்ஜ் ஆகுது. குழந்தைகளாகி உங்களுக்கு
ஏதேனும் பொறுத்து கொள்ளக்கூடிய அவசியமே இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா எல்லாத்தையும் நிரப்பிடுறார். அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்கின்றார். நீங்க கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கேட்காமலே கொடுப்பாரு. நீங்க கேட்டு சிலது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்படாதீங்க, அது உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். ஏன்னா முக்காலம் உணர்ந்தவருக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை. தேவை கூட எவ்வளவு தேவை எல்லாமே அவருக்கு தெரியும். பார்த்து பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. நம்பிக்கை மட்டும் வைங்க போதும். எப்படி பிராமணர்களுக்கு உணவிடும் பொழுது ஆத்மா திருப்தியாக ஆகிவிடுகின்றது. இப்ப யாராவது இறந்துட்டா அந்த 13 days ஒரு போக வைப்போம், பார்த்துருக்கீங்களா? பிகேஸ்குள்ள. அப்ப போக வைக்கும் பொழுது அதை அந்த பிராமண பரிவாரம் சாப்பிட்றாங்கல்ல, எல்லாரும் சாப்பிட்டு அந்த வயிறு நிரம்புதுல, அதை பார்க்கும்போது அந்த ஆத்மா ரொம்ப பரம திருப்தி அடையுமா, அந்த சரீரம் விட்ட ஆத்மா. அதனாலதான் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம போக வைக்கிறோம். லௌகீகத்துல காரியம் பண்றாங்க, ரிலேஷன்லாம் கூப்பிட்டு சாப்பாடுலாம் போடுறாங்க, அப்ப அவ்வளவு திருப்தி அடையிறது இல்லை. இந்த பிராமண பரிவாரம் சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்கல்ல, வயிறு நிரம்புது பார்த்தீங்களா, அதை பார்க்கும் பொழுது அந்த சோல் ரொம்ப பரம திருப்தி அடையுமா. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஆத்மாவின் எல்லைக்குட்பட்ட திருப்தி, எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி, இவற்றில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. தந்தையை அறிந்து கொள்வதனால்தான் திருப்தி ஏற்படுகின்றது. ஏனெனில் தந்தை சொர்க்கத்திற்கு எஜமானனாக நம்மை மாற்றுகின்றார். நீங்கள் அறிவீர்கள், நாம எல்லையற்ற சிவ தந்தையின் குழந்தைகள் ஆவோம். தந்தையைத்தான் அனைவரும் நினைவு செய்கின்றார்கள் அல்லவா? ஆனாலும் சிலர் சொல்கின்றனர், இதுவோ இயற்கையானது, நாம் பிரம்மத்தில் ஒன்றி விடுவோம் என்று தந்தை கூறுகின்றார். பிரம்மத்தில் யார் ஒருவரும் ஐக்கியம் ஆயிட முடியாத, இது முடிவில்லாத நாடகமாகும். ஒருவேளை ஆத்மா சரீரத்துல இருந்து பிரிஞ்சிருச்சு, இறந்து போயிட்டாங்க, நேரா போய் பரபிரம்மத்துல போய் கலந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது அதுதான் உண்மையான சாவு. உடம்புல இருந்து ஆத்மா பிரிஞ்சது சாவு இல்லை. ஆத்மா பரபிரம்மத்துல கலந்துருச்சுன்னா அதுதான் ஆத்மா செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அடுத்த பிறவிக்கு யார கூப்பிடுறது? நம்ம ரோல யார் பிளே பண்ணுவாங்க? நம்ம ரோல நாம தானே நடிச்சாகணும். அடுத்த கல்பத்துல கல்பமா நம்ம நடிச்சிட்டு தானே இருக்கோம். அதனாலதான் ஆத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு டிராமாவுக்கு அழிவு இல்லாம இருக்கு. அதனால நம்மளோட ரோலை வேற யாரும் பிளே பண்ண முடியாது, நம்ம நடிச்சுதான் ஆகணும். அதனால பரந்தாமத்துல போய் ஐக்கியம்லாம் ஆக முடியாது. இது ஒரு முடிவில்லாத நாடகமாகும், சுற்றி கொண்டே இருக்கும். இதுல குழப்பம் அடைவதற்கு சிறிதும் அவசியம் இல்லை. 4 யுகங்களின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. அதே போன்றுதான் மீண்டும் நடக்கும். தந்தை ஒருவரே, உலகமும் ஒன்றுதான். வெளி மனிதர் எவ்வளவு தலையை உடைத்து கொள்கின்றார்கள். எதுக்கு போய் தலையை உடைச்சுக்கிறாங்க தெரியுமா? நிலவுல போய் ஒரு பிளாட் வாங்கணும், மார்ஸ் அதாவது செவ்வாய் கிரகத்துல போய் ஒரு பிளாட் வாங்கணும், ரொம்ப அவசியமா? அவ்வளோ கோடிக்கணக்கான பைசா இருந்துச்சுன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படுறாங்களே, போட்டுக்க ட்ரெஸ் இல்லாம, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, படிக்க வைங்க, ஏழைங்களை படிக்க வைங்க, ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. நிறைய பைசா இருந்தா நிலாவில் போய் ஃப்ளாட் வாங்குறதுக்கு ரொம்ப இப்போ அவசியம்.
5 தத்துவங்கள் இருக்கிற பூமியிலே நம்மளால வாழ்றது கஷ்டமா இருக்கு. 5 தத்துவங்களே இல்லாத நிலவுல போய் வாழ முடியுமா? ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இப்ப எதுக்கு டைம், மணி, எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? வெளி மனிதர்கள் எவ்வளவுதான் தலைய உடைச்சுக்கிறாங்க சயின்டிஸ்ட்லாம். சந்திரன்ல ஒரு உலகம் இருக்கும், நட்சத்திர உலகம் இருக்கும். போய் தேடுறாங்க, தேடிட்டே இருக்காங்க. சந்திரன்ல பிளாட் வேற வாங்கி வச்சிருக்காங்க சில பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த சிவபாபா எல்லாத்தையும் கேள்விப்பட்டு வச்சிருக்கிறாரு. இந்த மனுஷங்க பண்றது எல்லாம் மேல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அதனால சொல்றாரு, பிளாட் எங்க போய் வாங்குறாங்க? பூமியில பிளாட் போட்டது பத்தாதுன்னு இப்ப சந்திரனுக்கு போயிருக்காங்க. இது எப்படிங்க சாத்தியம் பிராக்டிக்கலா? பூமியை தவிர வேற எந்த கோள்லயும் 5 தத்துவங்கள் கிடையாது. 5 தத்துவங்கள் இல்லாட்டி சரீரமே கிடைக்காது, நடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். யாருக்கு பணம் கொடுப்பீங்க? இதற்குதான் விஞ்ஞானிகள் சயின்ஸ்ல நிறைய கண்டுபிடிச்சு கடைசியில சயின்டிஸ்டுக்கெல்லாம் கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு. எங்களால முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப பாருங்க, சில வியாதிக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியல. கரோனாக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, கடைசியில அதனால நிறைய ப்ராப்ளம், சைடு எஃபெக்ட்லாம் வருது. நிறைய மருந்து கண்டுபிடிக்க முடியல சில வியாதிங்களுக்கெல்லாம். அப்புறம் கர்வத்துக்கு மட்டும் குறைவே இல்லை. சயின்ஸால முடியாதது எதுவுமே இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? நிறைய இருக்கு சயின்ஸால முடியாதது. லிஸ்ட் போட்டு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்பாரு சிவபாபா. சயின்ஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கு. லிமிட்டேஷன் இல்லாதது சைலன்ஸ். சைலன்ஸ்ல சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் பிளாட் வாங்குறதுக்காக. எங்க போய்? சந்திரன்ல. இது மாயா காட்டுற ஷோங்க. இது சந்திரன்ல பிளாட் வாங்குறது பத்தாம செவ்வாய் கிரகத்துல போய் பிளாட் வாங்குறாங்க. சொர்க்கத்தை விட அதிகமா ஷோ காட்டுது மாயா கூட. சொர்க்கத்தையே மறந்து விட்டனர். சொர்க்கத்தில் அளவில்லாத செல்வம் இருந்தது. சொர்க்கத்துல அளவில்ல, அதாவது பொன் விளையும் பூமியா பாரத நாடு இருந்தது சொர்க்கத்துல. ஒரு கோவில் இருந்ததுன்னா ஒரே ஒரு சோம்நாத்ல எவ்வளவு கொள்ளடிச்சுன்னு போனாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்குள்ளவும் நிறைய பொக்கிஷ அறைகள்லாம். இப்ப கூட ரீசெண்டா பூரி ஜெகநாத் கோவில்ல இருந்து பொக்கிஷ அறை திறந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி திருவாண்டரத்துல அனந்த சயன பத்மநாபர் கோவில் இருக்குல்ல, அங்க கூட எவ்வளவு பொக்கிஷம். அங்க கோல்டெல்லாம் 24 கேரட் கோல்டு. அதெல்லாம் இந்த பூமியில பார்க்கவே முடியாதான். அதாவது கலியுகத்துல பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு கோல்டெல்லாம். துவாபரிகத்துல கட்டின கோவில்லே எப்படி இருக்குன்னா, சத்தியுகத்துல இருந்த கோல்டு எப்படி இருக்கும்? அதனுடைய குவாலிட்டிலாம் இன்னும் தரம் அதிகமா தான்ல இருந்திருக்கும். எவ்வளவு கொள்ளடிச்சிட்டு போயிட்டு மீதி இருக்கிறதா அதெல்லாம் நீங்க பாக்குறது. பாரதத்தில் தான் எவ்வளவு செல்வம் இருந்தது, எவ்வளவு கசானா நிரம்பி இருந்தது. முகமது கஜ்னபி வந்தாரே எப்பனா கலியுகம் ஆரம்பத்துல. துவாபரயுகத்துல யாரும் வரல, கலியுகத்துலதான் வந்தாங்க. அப்ப சோம்நாத் மேல படையெடுத்தாங்க. 17 முறை படையெடுத்து ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஏன்னா அவங்க எடுத்துட்டு வந்த இரும்பு ஆயுதங்கள்லாம் ரூஃப்ல போய் ஒட்டிக்கிச்சு. இது கடவுளோட குற்றம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில தெரிஞ்சது ரூஃப்ல மேக்னெட் வச்சு கட்டி இருக்காங்க. அந்த காலத்துல நம்ம ஆளுங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் தெரியுமா? அந்த காலத்துல கட்டின கல்லணைக்கும் இந்த காலத்துல பில்டிங் கட்டுறாங்க, கட்டி முடிக்கும் போதே இடிஞ்சு விடுது. இந்த சயின்ஸ், அந்த சயின்ஸ் இன்னும் கூட அந்த கல்லணை அப்படியே இருக்கு. எவ்வளவு பிரில்லியண்டா இருந்திருப்பாங்க. துவாபரயுகத்துல கட்டின கோவில கொள்ளடிச்சிட்டு போறதுக்காக முகமது கஜ்னபி 18வது முறை சீக்கிரட்டு உடைக்கப்பட்டு விட்டது. இரும்பு இல்லாத ஆயுதத்தை கொண்டு கொள்ளடிச்சிட்டாரு.
அப்பதான் வைரம் வைடூரியங்கள் ஒட்டகம் ஒட்டகமா கட்டி ஆப்கானிஸ்தான் எடுத்துட்டு போனாங்க. அரை கல்பமா நீங்கள் சக்தி நிரம்பியவர்களாக இருந்தீர்கள். துவாபரயுகத்துல கூட இருந்துச்சு. இதெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போனது எல்லாமே கலியுகத்துலதான். திருட்டு போன்றவை பெயருக்கு கூட சத்தியுகம் திரேதாயுகத்துல கிடையாது. யாரும் கொள்ளடிக்க மாட்டாங்க, மத்தவங்க பொருளை தொடக்கூட மாட்டாங்க சத்தியுகம் திரேதாயுகத்துல தேவதைகள்லாம். ஏன்னா அப்ப ராவண ராஜ்யம் கிடையாது. ராவண ராஜ்யம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் திருட்டு, சண்டை, கலவரம் இதெல்லாம் ஆரம்பமானது. இப்ப எல்லாம் பீக்ல இருக்கு. ராவணனுடைய பெயர் சொல்லப்படுகின்றது. மற்றபடி ராவணன்னு தனியா ஒரு ஆள்லாம் கிடையாதுங்க. எல்லாரோட வீக்னஸ் தான் ராவணன். தனியா ஒரு மனிதன் கிடையாது, ஒரு சோல் கிடையாது. விகாரங்களுடைய பிரவேசம், அதுதான் ராவணன் அப்படின்னு சொல்றோம். அது துவாபர யுகத்துல ஆரம்பிச்சது. இந்த ராவணனுக்காக மனிதர்கள் என்னென்னலாம் செய்யறாங்க, தசரா அதை எப்படிலாம் கொண்டாடுறாங்க. நீங்களும் தான் தசரா கொண்டாடுனீங்க. நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. நம்ம உண்மையிலே ராவணன் ஒரு ஆள் இருந்தாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். தசரா எல்லாம் கொண்டாடி இருக்கோம். ராவணனை எப்படி எரிக்கிறாங்க அதெல்லாம் பாக்குறீங்க தானே. பட்டாசுலாம் வச்சிருப்பாங்க அந்த ராவணனோட உருவ பொம்மையில. அப்புறம் தீ பிடிச்சு அப்படியே வெடிக்கும், பட்டாசுலாம் அப்படியே எரியும் அந்த உருவ பொம்மை. அதுக்கப்புறம் தங்கத்தை கொள்ளடிக்க போறாங்க. ஏன்னா இந்த ராவணன் சிவன் பார்வதிக்காக குபேரன்ட்ட சொல்லி தங்க மாளிகை கட்டினாராம். சிவனையும் பார்வதியும் ஸ்ரீலங்கா கூட்டிட்டு போறதுக்காக பிளான் போட்டிருக்காரு. அப்புறம் நீங்க 2 பேரும் லங்கைக்கு வாங்க அப்படின்னு சொல்றது பதில சொல்லும்போது தங்க மாளிகையை நான் ஸ்ரீலங்கா கொண்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டாராம். சிவனும் சரின்னு சொல்லிட்டாராம். தங்க மாளிகையே கொண்டுட்டு போயிட்டாரு. அவர் சொல்ல நினைச்சது ஒண்ணு, சொன்னது வேற ஒண்ணு. அதுக்கப்புறம் தங்க மாளிகையை கொண்டுட்டு போனதுனால இந்த தசரால இந்த ராவணனை எரிச்சதுக்கு அப்புறமா அந்த தங்கத்தை போய் கொள்ளடிக்கிறாங்களாம். இதெல்லாம் கதை. இந்த கதை கூட ஒரு அதிசயமான கதைப்பா, நீங்கெல்லாம் எழுதி வச்சத. நாம உண்மையை சொன்னா நம்ம கதை அடிக்கிறோம்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு கதை எழுதி வச்சிருக்கீங்க சாஸ்திரத்துல. எப்படி இருந்தா நீங்க இப்படி ஆயிட்டீங்களே. எப்படிலாம் பூஜை செஞ்சீங்க. ஏதாவது பண்டிகை அப்படின்னா எவ்வளவு கொண்டாடுன்றீங்க. ஏன்னா அந்த பண்டிகையே கொண்டாட்டம் தான். சத்தியுகம் திரேதாயுகத்துல பண்டிகை வச்சு கொண்டாடணும்னு அவசியம் இல்லை, வாழ்க்கையே கொண்டாட்டமா இருக்கும். இப்ப துவாபரயுகம் கலியுகத்துல பண்டிகை தான் உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு. பக்தி மார்க்கத்துல இது எல்லாம் ஒரு பொம்மை விளையாட்டு. அதுவும் எவ்வளவு சமயம் நடக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆரம்பத்துல இவ்வளவு செய்து கொண்டிருக்கவில்லை, பிறகு மென்மேலும் அதிகரித்தது. இப்ப என்ன நிலை ஆகிவிட்டது பாருங்க. எவ்வளவு செலவு செஞ்சு சித்திரம், கோவில், சிலை கட்டுறீங்க. ஏன் உருவாக்குறீங்க? கோவில்லாம் எதுக்காக கட்டினீங்க? எவ்வளவு பணம் வேஸ்ட் ஆச்சு. உங்க பணத்தெல்லாம் கொண்டு போய் கோவில்ல தான் போட்டீங்க. துவாபர யுகத்துல கோவில் போன்றவற்றை உருவாக்குவதற்கு அந்த காலத்திலே லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க. தந்தை எவ்வளவு அன்போடு அமர வைத்து புரிய வைக்கின்றார். நான் உங்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு அளவில்லாத செல்வம் அளித்தேன். கவுண்டே பண்ண முடியாது, அவ்வளவு செல்வம் கொடுத்தேன். அவை அனைத்தையும் எங்க எங்க என்ன பண்ணீங்க? எப்படி லாஸ் பண்ணீங்க? நான் கொடுத்ததெல்லாம் எங்க? ராவண ராஜ்யத்துல நீங்கள் எதுல இருந்து எதுவா ஆயிட்டீங்க? அவ்வளவு பெரிய செல்வந்தனா மாத்திட்டு போனானே எங்க? ஏன் இந்த வறுமை நிலைமை? அந்த பொருளை என்ன பண்ணீங்க? ஈஸ்வரனுடைய விதிப்படி ஒத்து போவது என்பது இல்லை. அதனாலதான் இழந்துட்டீங்க.
ராவண ராஜ்யத்துல ஈஸ்வரனோட விதி நடக்கல, மாயையோட விதி தான் நடந்தது. இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரனுடைய விதி கிடைச்சிருக்கு. இதன் மூலமா ராஜ்ய பாக்கியம் கிடைக்கின்றது. அங்கு துக்கத்தின் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சத்தியுகத்துல ஈஸ்வரிய விதி மற்றும் அசுர விதியில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. இந்த அறிவு உங்களுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. அதுவும் நம்பர் பிரகாரம் முயற்சியின்படி கிடைத்திருக்கின்றது. இந்த ஞான ஊசி, ஞான இன்ஜெக்ஷன் யாருக்கு இடப்படுகின்றது? அவங்களாலதான் இதை புரிந்து கொள்ள முடியும். சிலருக்கு ஞான ஊசி நன்றாக நல்ல இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டுறாரு, நல்லா ஏத்தி விட்டுறாரு. சிலருக்கு இன்ஜெக்ஷன் ஏறவே மாட்டேங்குது. சிலர் சொல்லுவாங்க, சில டாக்டர்ஸ் நர்சஸ் சொல்லுவாங்க, இந்த என்ன வெயின் சொல்லுவாங்கல்ல, வெயின் கிடைக்கவே மாட்டேங்குது, இன்ஜெக்ட் பண்றதுக்கு அந்த நரம்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைச்சாதானே ஏத்தி விடுறதுக்கு. அது மாதிரி இந்த சிவபாபா கூட ஏத்திடுறாரு ஞான இன்ஜெக்ஷன். சில பேருக்கு குறைவா தான் ஏறுது, சரியா நரம்பு கிடைக்கல, அதனால கொஞ்சமா ஏறுது. சிலருக்கு ஃபுல்லா ஏத்தி விட்டுறாரு. சிலருக்கா சுத்தமா கிடைக்கல. அவரால ஊசி போட்டா மருந்து வெளியில வருது, உள்ள இறங்கவே மாட்டேங்குது, இன்ஜெக்ஷன் உள்ள போகவே இல்லை. இது யாருக்கு உள்ள போச்சு, யாருக்கு போல, யாருக்கு அறகுறையா நுழைஞ்சது, இது எல்லாம் கடவுளுக்கு தாங்க தெரியும். சேவையில தான் முழு ஆதாரமாக இருக்கின்றது. சேவையின் மூலமாகத்தான் தந்தை சொல்வாரு, இன்னாருக்கு ஊசியே போடல, இன்ஜெக்ஷன் போடாம சேவைக்கு போனா தெரிஞ்சிடும். சில பேர் ஞான யோகம்ல அன்னைக்கு அமிர்தல கட் பண்ணியிருப்பாங்க, முரளி கிளாஸ் கட் பண்ணியிருப்பாங்க, டைரக்ட் சேவையில போயிருப்பாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுக்காம சேவை போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும்ல, அந்த வைரஸ் அட்டாக் பண்ணிடும், கிருமிகள் அட்டாக் ஆகும். அது தெரியுது. அதாவது சன்ஸ்காரம் முதல்ல நடக்கும். அப்ப இவங்க கிளாஸ் கேட்கல அப்படின்னு பாபா தெரிஞ்சுப்பாரு. இன்ஜெக்ஷன் போட்டுக்காம டைரக்டா சேவைக்கு போயிட்டாங்க. சேவை அதாவது முழுவதும் சேவை பற்றிய அறிவே இல்லை. சேவை இன்ஜெக்ஷன் போட்டுக்காம போலாமா? ஒரு இடத்துல கொரோனா பரவுதுன்னா அந்த டாக்டர்ஸ் முதல்ல தான் சேஃப்டி பண்ணிக்கணும்ல, தன்னை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டு தானே பேஷண்ட்டை போய் பார்க்கணும். அது மாதிரி இந்த உலகமே பேஷண்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க. நீங்க இன்டைரக்டா டாக்டர்ஸா இருக்கிறீங்க, ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்குறீங்க, வைத்தீஸ்வரனுக்கு அசிஸ்டன்ட். நீங்க உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும்ல. ஞானம் யோகத்துல நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணிக்காம நீங்க டைரக்டா போய் சேவை பண்ண போனா என்ன நடக்கும்? வைரஸ் உங்களை தாக்கிடும்ல. கேர்ஃபுல்லா இருங்க. சேவைக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஞானம் யோகம்ன்ற இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணும். சிலருக்கு அதிக ஊசி இடப்பட்டுள்ளது, சிலருக்கு இன்ஜெக்ஷன் வேலையை செய்யல. அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டாலும் வெளியே வந்துருச்சுல, அப்புறம் எப்படி என்ன பண்றது? ஞானமை சத்துகுரு கொடுத்திருக்கின்றார். அஞ்ஞான இருள் அழிக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. பரம்பிதா பரமாத்மா ஞான கடல், சுக கடல் ஆவார். அவரு சுகத்துல மட்டுமா கடல்? அன்புல கடலா இருக்கிறாரு, சாந்தியில கடலா இருக்கிறாரு, பேரானந்த கடலா இருக்கிறாரு, தூய்மையில கடலா இருக்கிறாரு, சக்திகள்ல கடலா இருக்கிறாரு, மகிழ்ச்சியில கடல், எல்லாத்துலயும் கடல் கடலா இருக்கிறாரு. ஆனால் அவரை போய்
கல்லுல மண்ணுல இருக்கிறாங்கன்னு சொன்னீங்களே, இது நியாயமா? ஈஸ்வர் சர்வ வியாபின்னு சொல்லமா? எப்படிங்க மனசு வந்தது? குழந்தைகளுக்கு எவ்வளோ நிச்சயம் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற சுகத்தை கொடுக்கின்றார். எல்லையற்ற பாபா, நீங்கள் எப்பொழுது வருகின்றீர்களோ அப்பொழுது நாங்கள் உங்களுடையவர் ஆகிவிடுவோம் என்று பாடுகின்றனர். உங்கள் வழிப்படியே நடப்போம் என்கின்றனர். பக்தியிலோ தந்தையை அறியாமலேயே உள்ளனர். இந்த பாகம் இப்பொழுதுதான் நடைபெறுகின்றது. இப்பொழுதுதான் தந்தை கற்பிக்கின்றார். இந்த கல்வி நடக்கும் பாகம் மீண்டும் 5000 வருடங்களுக்கு பின்னர் தான் நடைபெறும் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை 5000 வருடங்கள் கழித்து மீண்டும் வருவார். விட்டுற மாட்டார. போன 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தார்ல, அதே மாதிரி இப்ப வந்திருக்காரு. நல்லா எதிர்பார்க்கலாம். அடுத்த 5000 இயர்ஸ் கழிச்சு மீண்டும் வரப்போறேன், இப்பவே சொல்லிட்டு போறாரு. ஆத்மாக்களாகி அனைவரும் சகோதர சகோதரிகள். சகோதர சகோதரர்கள். ஆத்மாக்கு ஜெண்டர் கூட கிடையாதுல்ல, அதனால சகோதர சகோதரர்கள், யூனிவர்சல் பிரதர்ஹுட். மீண்டும் சரீரத்தை எடுத்து நடிக்குது. இந்த சரீரத்தை எடுக்கும் பொழுதுதான் ஆணாகவோ பெண்ணாகவோ தேர்ட் ஜெண்டராகவோ ஆகுது. அதெல்லாம் கூட கர்ம வினைதான் காரணம். ஆனா ஒரு பிறவிக்கு மேல ஆணாவோ பெண்ணாவோ கண்டினியூ ஆகாது. மாறி மாறி ஜெண்டர் மாறும். அதிகபட்சம் 2 பிறவி ஒரே ஜெண்டர்ல இருக்கும், அப்புறம் மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால தேர்ட் ஜெண்டர்ல பிறந்துட்டுமேன்னு கவலைப்படாதீங்க. இந்த ஒரு பிறவி ஏதோ ஒரு பிறவில செஞ்ச கர்ம வினை இது, பொறுத்துக்கோங்க. இனிமே இந்த மாதிரி பர்த் கிடைக்காத. மனித சிருஷ்டி உலகம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஆத்மாக்களும் மொத்த ஸ்டாக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் இறங்குறாங்க. எந்த அளவு மனிதர்களின் ஸ்டாக்கு முழுமையாகின்றதோ, அதாவது மேல இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாருமே பூமிக்கு வந்து விடுகின்றார்களோ, அதே அளவு இங்க இருக்கிறவங்க கிளம்பிடுவாங்க. லாஸ்ட் சோல் கீழே வரும்போது ஃபர்ஸ்ட் சோல் மேல கிளம்பிடும். இவர்கள் அனைவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நடிகர்கள் ஆவார்கள். இவர்களுடைய நடிப்பு அனாதியானது, ஆதியும் அந்தமும் இல்லாதது. முதலும் முடிவும் அற்ற நாடகத்தில் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். முடிவில்லாத நடிப்பு. இது ஒரு தொடர் கதை தான், சீரியல் தான். 84 எபிசோடு. சீரியல் முடிஞ்சிச்சுன்னு நம்ம மூட்டை கட்ட முடியாத. சீரியல் முடிஞ்சிருது இல்ல, 84 எபிசோடு. வீட்டுக்கு போறோமா, திரும்பவும் அடுத்த சீரியலுக்கு இறங்க போறோம். திரும்பவும் அதே 84 எபிசோடு, அதே கேரக்டர்ஸ், அதே நடிகர்கள் தான். ஆனா எல்லாமே ஒரு டிராமால ஒரு விசேஷம் என்னன்னா, எல்லாம் புதுசா நடக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு விறுவிறுப்பா இருக்கு. ஆனா இது 5000 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடந்ததுதான் நடக்க போகுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லாம் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எதுவும் புதியது அல்ல. இது ரொம்ப அதிசயமா இருக்குல்ல. இப்ப குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளவு புத்திசாலியா ஆயிட்டீங்க. இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? இந்த உலகத்திலே மிக உயர்ந்த படிப்பு இறைவனால் கற்றுத்தரக்கூடிய இறை ஞானமாகும். உங்களுக்கு படிப்பிக்கிறவர் டீச்சர் யாரு? ஸ்வயம் ஞான கடலாக விளங்குகின்றார். தந்தை அவர் அப்பாவே டீச்சரா இருக்காரு. மற்ற அனைவரும் பக்தி கடல், இவர்தான் ஞானக்கடல். எப்படி பக்திக்கு மதிப்பு உள்ளதோ அப்படியே ஞானத்திற்கும் மதிப்பு உள்ளது.
பக்தியில எத்தனை மனிதர்கள் ஈஸ்வரனுக்காக எத்தனை தானம் புண்ணியம் காரியம் செய்கின்றனர். ஏனெனில் வேத சாஸ்திரங்கள் இவைகளை அத்தனை பெரியதாக செய்கின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பக்தி மற்றும் ஞானத்தின் வித்தியாசம் கிடைத்திருக்கின்றது. பக்தி மற்றும் ஞானம் இதனுடைய வித்தியாசம் கிடைத்திருக்கின்றது. இது புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி, விஷாலமான புத்தி வேணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷாலமான புத்தி இருந்தாதான் இந்த நாலேஜ் புரிஞ்சுக்க முடியும். கடவுள் சொல்றாரு ஒன் காட் ஒன் வேர்ல்டு ஃபேமிலி அப்படின்றாரு. உலகமே ஒரு குடும்பம்ன்றாரு. ஒரு குடும்பத்துக்குள்ளவே சச்சரவு நடந்துட்டு இருக்க இந்த காலத்துல ஒரு ஃபேமிலிக்குள்ள கூட ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு உண்மையான அன்பு இல்லை. ஃபேமிலி சிதைஞ்சு போய் கிடக்குது. இவர் உலகமே ஒரு குடும்பம்ன்றாரு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி விஷாலமாக இருக்க வேண்டும், எல்லையற்று இருக்கணும். உங்களுக்கு பார்வை ஒரு பொழுதும் எவர் மீதும் செல்லக்கூடாத, நெகட்டிவா பார்க்க கூடாது. ஆத்மாவை பார்த்தீங்க படைச்சிங்க, சரீரத்தை பார்த்தீங்க நாகம் தீண்டாம விடாது. நாக மணியை பாருங்க, நாகத்தை பார்க்காதீங்க. நீங்கள் சொல்வீர்களா இந்த ராஜா ராணி இவர்களை பார்க்க வேண்டும் என்று? அவர்களை ஏன் பார்க்க வேண்டும்? உள்ளத்தில் எந்த ஆசையும் உங்களுக்கு கிடையாது. நீங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? என்ன ஆசை இருக்கு? எந்த ஆசையும் கிடையாது. ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை வரணும். அப்பதான் சத்தியத்துக்கு என்ட்ரி பாஸ் கொடுப்பாரு. உள்ளத்தில் எந்த ஆசையும் ஏற்படுவது இல்லை. இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை சாப்பிடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எதுவும் வேணாங்க. யோகா பண்ணி ஆத்மாவை பேட்டரியை சார்ஜ் பண்ணுங்க, அது போதும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அழிய போகுது. யாரிடம் என்ன உள்ளதோ அவை அனைத்துமே அழிய வேண்டியவைதான். வயிற்றுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும்? ஒரு 2 ரொட்டி போதாது. சரி 4 ரொட்டியே சாப்பிடுங்க. 2 ரொட்டி பத்தலைன்னா அதுக்கு மேல எவ்வளவு சாப்பிட முடியும்? 100 ரொட்டியே சாப்பிட முடியும்? வயிறுல கேப் அவ்வளவுதானே இருக்கும். ஆனா எதுக்கு இவ்வளவு பாவம் செய்யறாங்க? ஒரு வேளைக்கு 1000 ரொட்டி சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. அது பாவம் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. ஒட்டும் உடம்புல ஒட்டுமா? ஹானஸ்டியா ஒரு டம்ளர் கஞ்சி குடிங்க, அது ஒட்டும். பாவம் செஞ்சு எவ்வளவு செலவு பண்ணி சாப்பிட்டாலும் சில பேர் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்றாங்க ஹோட்டல்ல போயிட்டு. ஒட்டவே ஒட்டாது. நேர்மையா ஒரு கஞ்சி குடிங்க போதும். ஹானஸ்டி எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இந்த சமயத்துல உலகத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தரதுக்கு ஆளே இல்லை. அவங்க பாட்டு பாவம் மேல பாவம் செஞ்சுட்டே போயிட்டு இருக்கிறாங்க. வயிறு அதிகம் பாவம் செய்ய வைக்கிறது. சிலர் ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாங்க, உண்மையிலே பாவம். வயிற்று பழப்புக்காக அவங்க பாவம் செய்யறாங்க. இந்த கத்திரிக்காய்லாம் இருக்குல்ல, அது சீவிடுற மாதிரி தலைய சீவிடுறாங்க. தலையை வெட்டினா 1 லட்சம். இந்த கையை வெட்டினா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், காலை வெட்டினா அதுக்கு ஒரு அமௌண்ட். வயிற்று பழப்புக்கு தப்பு செய்யறாங்க. செய்ய வைக்கிறாங்கல்ல, அவங்க பெரிய மல்டி மில்லியனரா இருக்காங்க. அவங்க ஃபீல்டுல வரவே மாட்டாங்க. இந்த தலை வெட்டினவங்க, கையை வெட்டினவன், காலை வெட்டினவன் மாட்டுவான் போலீஸ்ல, அவனுக்கு தண்டனை இருக்கு. ஆனா நம்ம கர்ம பிலாசபி என்ன சொல்லுது தெரியுமா? இங்க ஒருவேளை இந்த மாதிரி கை காலை வெட்டி தப்பிச்சுட்டாங்க, போலீஸ்ல மாட்டல,
தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த பிறவில கை இருக்காது, கால் இருக்காது, அப்படி பிறப்பாங்க. பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டா இருக்காது, பனிஷ்மெண்ட் அனுபவிக்காம தப்பிச்சிட்டான். இந்த ஒருத்தர் மல்டி மில்லியனர் உட்காந்துட்டு இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரே, அது உள்ள மனசாட்சின்னு அவங்களுக்கும் ஒண்ணு இருக்கும்ல. அதனால ஏழைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, டொனேஷன்லாம் கொடுப்பாங்க. அடுத்த பிறவில பணக்கார வீட்டுல பிறப்பாங்க. எப்படி பிறப்பாங்க தெரியுமா? புத்தி சுவாதீனம் இல்லாம பிறப்பாங்க. இந்த புத்தியின் மூலமா தானே இந்த வேலை எல்லாம் பண்ணாங்க. கிரிமினல் வேலை, ஃபீல்டுல போகல, யாரையோ வச்சு தீர்த்து கட்டினாங்கல்ல. அடுத்த பிறவி உன் புத்தியோ இருக்க ஆகாம பார்த்துப்பாரு. இந்த கர்ம பிலாசபியா இல்ல கடவுளோட பிலாசபியான்னு தெரியாதுங்க. ஆனா யாருமே கர்மால இருந்து தப்பிக்க முடியாத, இது சத்தியமான வாக்கு, சிவன் வாக்கு. கர்மத்துல இருந்து யாரும் தப்ப முடியாது. வயிற்று பழப்புக்கு அப்படிலாம் நம்ம மத்தவங்களை துக்கம் கொடுத்து சாப்பிடணுமா? அது ஒட்டுமா? அது யோசிச்சு பாருங்க. ஒருவர் மற்றவரின் மீது பொய்யான குற்றங்களை, இது ஏற்கனவே தப்பு, தப்பு மேல தப்பு. இதுல தான் செஞ்ச குற்றத்தை இன்னொருத்தவங்க மேல தூக்கி போடுறது. இந்த கடவுள்னு ஒருத்தர் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு மறந்தே போயிட்டீங்களா? கடவுளே அன்பே சிவமா இருக்கட்டும், கர்மால இருந்து யாரும் தப்ப முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்மா நின்னு கேள்வி கேட்கும். கடவுள் கூட மன்னிச்சிடுவாரு, கர்மா மன்னிக்காது. ஞாபகம் இருக்கட்டும். எந்த தவறும் செய்யாதீங்க. தவறு செய்யறது தப்பு, தான் செஞ்ச தவிர மத்தவங்க மேல சுமத்துறது பாருங்க, டபுள் மடங்கு தப்பு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். கர்மா நிக்க வச்சு கேள்வி கேட்கும். இது சிவன் வாக்கு. குற்றங்களை செய்யாதீங்க. கொஞ்சம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா பயப்படுங்க. தப்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது வயிற்றுல ஒட்டவே ஒட்டாது. அது பட்னியா இருக்கலாம், பட்டினியா இருக்கலாம், அதுக்கு சாப்பிடாம. பணமும் சில பேர் ரொம்ப சம்பாதிக்கிறாங்க, நம்ம எடுத்துட்டு போற மாதிரி அடுத்த பிறவிக்கு. எங்க போய் பிறக்க போறோம்னு தெரிஞ்சிருந்தா இங்கேயே பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. நல்ல காலம், எங்க போய் பிறக்க போறோன்றது லீக் ஆகல விஷயம். செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்க போய் பிறக்க போறாங்கன்னு. இவ்வளவு பணம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல மறைச்சு மறைச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க எவ்வளவுதான் மறைச்சாலும் மறைச்சு வைக்க முடியுமா? அடுத்த ஜெனரேஷன் தேடி கண்டுபிடிச்சிட மாட்டாங்க உங்க பணத்தை. அதனால இது போதா குறைக்கு இயற்கையோட பேராபத்து வேற ஒரு பக்கம் இருக்கு. எங்க போய் ஒளிச்சு வைக்க போறீங்க? அதை 4 ஏழைங்களுக்கு கொடுக்கலாம்ல. எக்ஸ்ட்ரா பணம் இருந்தா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சேவையில யூஸ் பண்ணுங்க, ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க. சேர்த்து சேர்த்து வச்சு என்னதாங்க பண்ண போறீங்க? காலம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. உலகத்தோட எண்டு வேற, கிளைமேக்ஸ் நெருங்கிட்டே இருக்கு. என்ன பண்ண போறீங்க சேர்த்து வச்சு? பாபா சொல்கின்றார், சரீர நிர்வாகத்திற்காக எது செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. சரீர நிர்வாகத்துக்கு அதுக்கான பட்னியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 3 வேளையும் சாப்பிடுங்க. உங்க உடம்ப கவனிச்சுக்குவாங்க. மருந்து இருந்தா அது சாப்பிடுங்க, சாப்பாடை சாப்பிடுங்க, மெடிசன் எடுத்துக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. மீதி பைசாவை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சேவையில யூஸ் பண்ணுங்க, 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. அதற்கு எந்த தடையும் இல்லை. சரீரத்துக்கு நீங்க சாப்பிடக்கூடாது, ஒரு வேளைதான் சாப்பிடணும், பட்னி இருக்கணும் அப்படின்லாம் கடவுள் சொல்லலை. 3 வேளையும் சாப்பிடுங்க. ஆனா மூக்கு பிடிக்க சாப்பிடாம ஒரு அரை வயிறு 3/4 வயிறு சாப்பிடுங்க. சரிங்களா? 3 வேளையும் சாப்பிடுங்க. என்ன சாப்பிடணுமோ சாப்பிடுங்க. ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க, டேஸ்டி ஃபுட்டை விட. எக்ஸசைஸ் பண்ணுங்க, மெடிசன் எடுத்துக்கோங்க, நல்லா இருங்க, மற்றவங்களுக்கும் நல்லது செய்யுங்க. இதுதான் கடவுள் சொல்றாரு. குழந்தைங்களுக்கு குஷி அப்படியே கரை கடந்து போகணும், அப்படியே அத்தீந்திரிய சுகத்துல இருக்கணும். தந்தையும் ஆஸ்தியும் நினைவில் இருக்கட்டும். தந்தையோ முழு உலகத்திற்கும் உங்களை எஜமானனாக மாற்றுகின்றார். பூமி
ஆகாயம் அனைத்தும் சத்தியுகத்துல உங்களுடையதான். எல்லைக்குட்பட்டது எதுவுமே இருக்காது. துண்டு போட மாட்டாங்க. இது எங்க ஏரியா உங்க ஏரியாலாம் சொல்ல மாட்டாங்க. சத்தியுகத்திலே தயுகத்துலலாம் குழந்தைகளுக்கு தெரியும் நாம் தான் எஜமானனாக இருந்தோம் என்று. இந்த பாரதம் அழியாத கண்டமாகும் என்று பாடப்பட்டுள்ளது. அதனால குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும் அல்லவா? எல்லைக்குட்பட்ட படிப்புல கூட குஷி ஏற்படுகின்றது அல்லவா? இதுவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பாகும். எல்லையற்ற தந்தை கற்பிக்கின்றார். அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும். இந்த உடலுக்கான வேலைகள் எல்லாம் செய்யுங்க. உடலை கவனிச்சுக்குவாங்க, கடமையை செய்யுங்க, குழந்தைகளை பார்த்துக்கோங்க, வீட்டு வேலை செய்யுங்க. பிகே ஆயிட்டோம் அப்படின்னு வானத்திலே மிதக்காதீங்க. உங்க கீழே கொஞ்சம் டவுன் கீழே இறங்குங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யுங்க. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நாம் தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தி அடைகின்றோம்? எல்லா வேலையும் பண்ணுங்க பாபா நினைவுல இருந்து. அப்படி செய்யுங்க. எவ்வளவு இரவு பகலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கின்றது. நாம உடலுக்கான வேலைகளை செய்து கொண்டே அங்கே சென்று, இங்க உடலுக்கு சம்பந்தப்பட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அங்க போயிட்டு 2 கிரீடதாரியா மாறும். சத்தியுகத்துல தந்தை கற்பிக்க வந்திருக்கின்றார் என்றால் குழந்தைகளுக்கு குஷி இருக்க வேண்டும். அந்த வேலை காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதையும் புரிந்து கொள்கின்றார்கள். இப்ப நடப்பது பழைய உலகமாகும். இதனுடைய அழிவிற்காகத்தான் அத்தனை ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கின்றன. இது போன்ற காரியங்களை செய்கின்றார்கள். எங்கு பெரிய சண்டை ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் உண்டாகி இருக்கின்றது. இவை அனைத்தும் டிராமா படி நடந்தே தீரும். கடவுள் செய்கிறார், எல்லா பழியும் நம்ம மேல போட்டுறாதீங்க. சில விஷயம் நான் செய்யறது கிடையாது, இயற்கையா நடக்கும். கடவுள் செய்கின்றார் என்பது அல்ல. இயற்கை சீரிச்சுன்னு வச்சுக்கோங்க. இறைவனோட சீற்றம்னு போடுறீங்க நியூஸ் பேப்பர்ல. நான் இன்னைக்கு சீர்னேன், கடல் பொங்குச்சு, சுனாமி வந்தது. அது இயற்கையின் சீற்றமா இல்ல இறைவனின் சீற்றமா? நான் ஏதோ சிவனேன்னு இருக்கிறாங்க, நம்ம தலையை உருட்டாதீங்க. நான் நல்லது மட்டும்தாங்க செய்வேன். இதெல்லாம் இயற்கை சீருதுன்னா இயற்கையை நீங்க அப்படி பழி வாங்கி இருக்கீங்க, அது ரிட்டர்ன் பண்ணுது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறார். இறைவனின் சீற்றம் கிடையாது. இறைவன் எப்பவுமே நல்லது மட்டும்தான் செய்வாரு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்புங்க. இதெல்லாம் நாடகத்துல பதிவாகி இருக்கு. இல்லை என்றால் நாளே விநாசம் நடந்தே தீரும். அவருக்கு தோணுச்சுன்னா மேட்ரை நாளைக்கே முடிச்சிடுவாரு. ஆனா நாம தான் ரெடி ஆகலையே, அதனால்தான் இழுக்குது. இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்காக புதிய உலகம் அவசியம் தேவை. இந்த அனைத்து விஷயங்களையும் உள்ளுக்குள்ள சிந்தித்து குஷி ஏற்பட வேண்டும். இந்த ஞானத்தை சிந்தனை செய்து செய்து சந்தோஷப்படணும். சிமர் சிமர் சுக்குப்பாவோ அப்படின்னு சொல்றாரு. இந்த சந்தனம் இருக்கே, அதை இழைக்க இழைக்கதான் நறுமணம் வரும். அது போல இந்த ஞானத்தை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுங்க. பாபா இந்த ரதத்தை எடுத்துக்கொண்டார். இவருக்கென்று எதுவுமே இல்லை, அனைத்தையும் விட்டு விட்டார். பிரம்மா பாபா ஃபுல் சொத்து பாபாட்ட எழுதி வச்சுட்டாரு. உடம்ப கூட கொடுத்துட்டாரு. உடல் மனம் பொருள் ஈஸ்வரா அர்ப்பணம் பண்ணிட்டாரு. எல்லையற்ற ராஜ்யம் கிடைக்கின்றது. பின் இதை வைத்து கொண்டு என்னதான் பண்றது? பாபாவுக்கு இந்த பாடல் செய்யப்பட்டது. இல்லைன்னா அந்த காலத்துல பாபா ஒரு பாட்டு எழுதினாராம். அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சிட்டாரு, அப்புறம் பாதுஷாஹி ராஜ்யம் கிடைச்சிருச்சு, வேற என்ன வேணும்? அப்பா கிடைச்சிட்டாரு,
ராஜ்யம் கிடைக்குது, வேற என்ன வேணும்? இந்த மீதி எல்லா விஷயமும் அற்பமான விஷயமா அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுதான். கூடவோ குறையவோ கொடுத்து கணக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டாராம். 3 கடை இருந்தது. கராச்சியில ஒரு கடை, அதுக்கப்புறம் மும்பையில ஒண்ணு, எல்லாத்த விட பெரிய கடை கல்கத்தால இருந்தது. நம்பர் 1 அதுதான், ஜுவல்லரி ஷாப். இன்னும் கூட அந்த பேர் மட்டும் அப்படியே வச்சிருக்காங்க, தாதா லேக்ராஜ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வித்துட்டாரு. அது எப்படி கணக்கெல்லாம் பார்க்கல, நீ ஏன் விருப்பப்பட்டு எவ்வளவு கொடுக்குறியோ கொடுப்பா. பார்ட்னர்கிட்ட 3 பார்ட்னர்கிட்டையும் கொடுத்துட்டு பைசா வைரமா வாங்கிட்டு வந்து அப்படிதான் ஆரம்பிச்சது இயக்கம். அந்த காலத்துல 60 கோடி ரூபாய் 1937ல அப்படி ஆரம்பிச்சதுதான். பிரம்மா பாபாவோட முதலீடு இது. தன்னுடைய உடல், மனம், பொருள் எல்லாம் ஈஸ்வரன் அர்ப்பணம் பண்ணிட்டாரு. அவருக்கு டைமண்ட்ஸ் எல்லாம் கல்லா தெரிஞ்சுதான். அதனால இனிமே கல்லுங்களோட பிசினஸ் பண்ண மாட்டேன், நான் ஞான ரத்னங்களோட பிசினஸ் பண்றேன் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு சிவனுக்காக. எத்தனை பேருக்கு மனசு வரும்? வருமா? சில சாமியாருங்கெல்லாம் சாமியார் ஆயிட்டு சம்பாதிச்சுக்கிறாங்க. ஆனா பிரம்மா பாபா பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாபாவுக்காக ஒண்ணுமே இல்லாம நின்னாரு. ஆனா சிவன் அவட பட்னியா விட்டாரு, கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டார்ல. கவனிச்சுப்பாரு. சரீரத்தை கூட பாபாவுக்காக கொடுத்துட்டாரு. நான் தான் உலகத்திற்கே எஜமானன் ஆகிறேன்ல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சாரு. நாராயணிய நஷா பிரம்மா பாபா அப்படி இருந்தாரு. நான் அநேக முறை அப்படி ஆகியிருக்கேன் அப்படின்னு நினைப்பாராம். இது எவ்வளவு சுலபமானது. இதுக்காக நீங்க காட்டுக்கு மேட்டுக்கு சாமியார் ஆகணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. ஃபேமிலியில இருங்க, கடவுளை நினைங்க, கடமைகளை செய்யுங்க. எதுவுமே என்னோட இது கிடையாது, எல்லாம் ஈஸ்வரனுடையது. டிட்டாச்சா இருங்க, கடமைகளை செய்யுங்க, உடம்புல இருங்க, உடலை நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணுங்க, டிட்டாச்சா ஆயிடுங்க. இதுதான் பாபா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. டைமை யோகால ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இறை நினைவுல இருங்க. உங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், வேறு எந்த ஒருவர் மீதும் கண் சென்று முழுகாத அளவிற்கு அப்படிப்பட்ட திருப்தியான விஷாலமான புத்தி உடையவர்கள் ஆக வேண்டும். உள்ளத்தில் எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. ஏனெனில் இந்த உலகத்துல இந்த கண்களால பார்க்கக்கூடிய அனைத்தும் அழிய போகின்றன. 2வது பாயிண்ட், சரீர நிர்வாகத்திற்காக காரியம் செய்யும் பொழுதே குஷியின் அளவு சதா ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவில் இருக்கட்டும். புத்தி எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்கட்டும். வரதானம், தீவிர முயற்சியின் மூலம் அனைத்து பந்தனங்களையும் கடந்து மனோரஞ்சனம் அப்படின்னா மகிழ்ச்சி, மனதிற்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இது இப்போ சிலதெல்லாம் சாப்பிட்டா மகிழ்ச்சி, பாட்டு கேட்டா மகிழ்ச்சி, சிலது பார்த்தா மகிழ்ச்சி, இதுல நினைச்சாலே மகிழ்ச்சி, மனோரஞ்சனம். இதை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக. நான் சரியாகத்தான் இருக்கின்றேன், ஆனால் சமஸ்காரங்களின் மனிதர்களின்
வாயு மண்டலத்தின் பந்தனம் உள்ளது என்று சில குழந்தைகள் கூறுகின்றனர். நான் நல்லாதாங்க இருக்கேன், ஆனா எனக்கு நிறைய பந்தனம் இருக்கு. வாயு மண்டல பந்தனம், மனுஷங்களே பந்தனமா இருக்காங்க அப்படிலாம் சிலர் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் காரணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், தீவிரமான முயற்சியாளர் அனைத்து விஷயங்களிலுமே ஒன்றுமே நடக்காதது போல கடந்து விடுவார்கள். அவர்கள் சதா மனோரஞ்சனத்தை அனுபவம் செய்வார்கள். தீவிர புருஷார்த்தம் செய்யறவங்க எப்படிப்பட்ட பிரச்சனையா வந்தா கூட குஷியா இருப்பாங்க, மனசு சந்தோஷமா வச்சுப்பாங்க. அதுலதான் சீக்ரெட் இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்திதியை பறக்கும் கலை என்று சொல்லப்படுகின்றது. மேலும் பறக்கும் கலையின் அடையாளம் டபுள் லைட் ஆகும். அவர்களுக்கு எந்த விதமான சுமையும் கலக்கத்தை ஏற்படுத்த முடியாது. சந்தோஷமா இருப்பாங்க. பிரச்சனை வந்தாலும் சரி, மனம் பாரம் ஆகாது. மன பாரம் ஏற்படுத்துற மாதிரி மனுஷங்க நடந்துகிட்டா கூட லைட்டா எடுத்துப்பாங்க. அதுக்கு ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? சொல்லாமா சரண்டர் பண்ணிடுவாங்க. எப்படி சிவபாபாவுக்கு பிரம்மா பாபா தன்னுடைய உடல் மனம் பொருளை சரண்டர் பண்ணார்ல, இன்னொரு சீக்ரெட்டு பிரம்மா பாபா தன்னுடைய புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டாரு. அதனாலதான் அவர் பறந்துகிட்டே இருந்தாரு. இந்த சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டா நாம கூட என்ன பண்ணுவோம்? மனசு பாரமாச்சுன்னா சிவபாபாவுக்கு சரண்டர் பண்ணிடுங்க. துக்கமா, துக்கத்தோட மலையே வருதா, பிரச்சனையா, சிவனுக்கு சரண்டர் பண்ணிடுங்க. மனசு லேசா இருக்கும், பறந்துகிட்டே இருக்கும். இதுதான் சீக்ரெட். எதுவா இருந்தா அனைத்து புகழும் இறைவனுக்கே, அனைத்து இகழ்ச்சியும் இறைவனுக்கே. சரண்டர் பண்ணிடுங்க. மனசு பாருங்க பறந்துகிட்டே இருக்கும். மனசுல மட்டும் ஒண்ணும் வச்சுக்காதீங்க, கடவுளை தவிர. ஸ்லோகன் சொல்றாரு, ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரமாக ஆக்குங்கள். ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயங்களை தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரமாக ஆக்குங்கள். நல்லது. ஓம் சாந்தி.